உனக்கு சொன்னேன் அவனுக்கு வீட்டில் சுதந்திரம் இல்லையாடி. இப்போ நான் சொல்கிறேன் கேட்குறேன், நான் தானே சுதந்திரம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறேன். உனக்கு நீ வைக்கத்தான் சட்டம் வீட்டில். நீ என்ன சொல்லியதான் நான் செஞ்சுட்ருக்கிறேன். நீ டைமு காலைல 6 டைமு சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆரம்பிப்பா 7 மணி ஆகிடுச்சா 10 ஃபோன் பண்ணுறேன். எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன். நான் வீட்டுக்கு வரணும் வந்துகிட்டே தானே இருக்கிறேன். நீ கடைக்கு ஆர்டர் போட்டால் கடையில் வாங்கி விட்டு வரணும். எங்கள் அம்மா கூட நீ உடம்பு சரியில்லைனா நீ போகக்கூடாது. நான் தான் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை போய் பார்க்கணும் போகக்கூடாது. அண்ணன் தம்பிக்கு இல்லையா, எதுக்கு நீ போய் பார்க்குற அப்படிங்கிற. அதேமாதிரி உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் மாமியார் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதெல்லாம் ஓட்டணும் ஓடியாடணும். அப்புறம் நீ தாண்டி சுந்தரமாக இது பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட அடிமை தானே இன்னும் ஆசை செஞ்சுக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு 10 ரூபா கொடுக்குறது கூட எனக்கு ஓகே இல்லைடி. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தி எனக்கு இது பண்ணி கஷ்டம். என் தங்கச்சி ஒரு 5 ரூபா கொடுக்க கூட எனக்கு ஓகே தான் போச்சு. அப்பா அவன் என்னை கண்ணு அழுதுட்டு போகிறான். அதையும் பிடிங்கி வச்சுக்கிட்டீங்க. அதாவது உங்கள் அம்மா வேறு ஃபோன் கொடுக்குறா. கேட்டால் உனக்கு சுந்தரம் இல்லையா, எங்களுக்கு தான் நான் சுத்தமாக இருக்கிறேன், அவங்கள்ட்ட சுத்தமாக தர இல்லையா. நாங்கள் தானே உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கோம். இப்போ சுதந்திரம் இல்லாமல் இப்போ எனர்ஜி ஃப்ரீயாக விட்டுக்கிறாரு. மென்டல் டென்ஷன் பண்ணிட்டு இருக்குது டெய்லியும்.